ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம டிஎஸ்ஏ வந்து எதுக்காக வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ எனக்கு தெரியும். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலை பேசிக்கலி. ஸோ அது என்னோடய சுச்சுவேஷனால தான், லைக் நான் காரணம்னு சொல்லலை. பட் லைக் என்னோட ஒரு சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ், அந்த ஒரு சில விஷயங்கள்னால தான் என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன், அது கொஞ்சம் லேட்டராக பார்ப்போம். டிஎஸ்ஏனா என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். டிஎஸ்ஏங்கிறது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ஸ். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது அது ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அரேஸ் இருக்குது, அதேமாதிரி லிங்க் லிஸ்ட் இருக்குது, இல்லை ஹேஷ் மேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஒரு மெத்தடாலஜிஸ், ஸ்பெசிஃபிக் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த ஸ்டெப்ஸுக்கு பேர் தான் வந்துட்டு அல்காரிதம்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சார்ட்டிங்க்கு வந்து நிறைய அல்காரிதம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மெர்ஜ் சார்ட் இருக்குது, பபுள் சார்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சார்ட்டிங். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சார்ட்டிங் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர் வந்து கலஞ்சு இருக்குன்னா, அதை நீங்கள் 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் அதை சார்ட் பண்ணணும், ஆர்டராக சார்ட் பண்ணணும். லைக் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, டிசெண்டிங் ஆர்டரோ இல்லை அசெண்டிங் ஆர்டரோ அந்த மாதிரி ஆர்டரிங் பண்ணுறது சார்ட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கும் வந்துட்டு பல அல்காரிதம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கிராஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ட்ரீன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்துட்டு டிஎஸ்ஏன்னு பேசிக்கலி சொல்லுவாங்க, காயின் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்கல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அமேசான், கூகுள் அந்த மாதிரி மேங் கம்பெனியாகவும் இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு நார்மல் இந்தியன் பேஸ்டு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் வந்துட்டு ஒரு என்ட்ரி லெவலில் பார்ப்பாங்க பேசிக்கலி. ஸோ என்ட்ரி லெவல் நான் எதை சொல்கிறேன்னா, இந்த ஃபஸ்ட் கிரேட் லைக் SD1, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் 1, இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசிக்கலி பார்ப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்க வந்து உங்களோட அனாலிட்டிக்கல் திங்கிங்கை வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இவ்வளோ விஷயத்தையுமே பண்ணுறாங்க பேசிக்கலி. ஸோ அனாலிட்டிக்கல் திங்கிங்னா என்னென்னா, ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லலாம். ஸோ எப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளமை நீங்கள் பேசிக்கலி சால்வ் பண்ணணும். ஸோ அந்த ஐடியா தான் அவங்களுக்கு முதல்ல தேவைப்படுதே தவிர, நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரிங் பூட்டில் நல்ல வெல்வர்ஸ்டாக இருக்கீங்களா, இல்லை வந்துட்டு ஆங்குலரில் வெல்வர்ஸ்டாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் தேவைப்படாது. நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்க்கு நீங்கள் உள்ளே போனோம் அப்படின்னா, நீங்கள் இந்த டிஎஸ்ஏங்கிற ஒரு விஷயத்தை படிச்சே ஆகணும். அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ் யூடியூபர் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி டிஎஸ்ஏ ரிலேட்டட் வீடியோஸும் போடுறாங்க, அதே மாதிரி கோர்ஸும் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம் பேசிக்கலி. ஸோ அந்த மாதிரி நான் வந்து அந்த மாதிரி நான் சொல்லித்தரத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன் பேசிக்கலி. ஸோ லைக் எனக்கு தெரிஞ்ச டிஎஸ்ஏ, லைக் இது வரைக்கும் நான் படித்த டிஎஸ்ஏ, சிஸ்டம் டிசைன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லித்தரலான்னு ஒரு ஐடியா. ஸோ நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இதுக்கு முன்னாடி என்னடா ஸ்ப்ரிங் சொல்லித்தரேன், இது பேர் நான் ஆங்குலர் சொல்லித்தரேன், ஏஎம்எல்லாம் சொல்லித்தரேன்னு சொன்னியே, அதெல்லாம் எங்கடா போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பேசிக்கலி லைக் அது என்னோட ஒரு சில சிச்சுவேஷனால் அதை என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கு என்னென்ன அப்டேட்டுங்கிறத நான் வர வீடியோவில் சொல்கிறேன். இதுவுமே வந்துட்டு என்னால் வந்துட்டு இப்போ இருக்கிற நிலமையில வந்து என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. இது வந்து நான் அந்த கண்டினியூவேஷன் இது பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோலாம் போடுறேன் பேசிக்கலி. ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு 2 ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த நடுவில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. ஸோ அதுவுமே என்னால் வந்துட்டு ப்ராப்பராக பண்ண முடியல. ஸோ நான் உங்களுக்கு ப்ராமிஸ் எதுவும் பண்ணி அப்புறம் அது பிரச்சனையாகிறதுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணலை. ஸோ என்னால் எவ்வளோ ட்ரை பண்ணி போட முடியுதோ நான் வந்துட்டு வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, சரி ஓகே, இந்த டிஎஸ்ஏல கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஎஸ்ஏ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, எதுக்காக இதை நம்மள்ட்ட கேட்குறாங்க? பேசிக்கலி இதை வந்துட்டு நான் போயிட்டு ப்ரோக்ராமிங் பண்ணும்போது நான் யூஸும் பண்ண மாட்டேனே. நான் பாட்டுக்கு போனேன்னா ஒரு 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 ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணால் இப்படி தான் இருக்க போகுது என்னோட கம்பெனி லைஃப். பட் லைக் எதுக்காக டிஎஸ்ஏ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கம்பெனிஸ்க்கு வந்துட்டு உங்களோட அனாலிட்டிக்கல் திங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களாங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க பார்ப்பாங்க. அதாவது அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் பீரியடுக்குள்ளே உங்களால் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுதான்ட்டு. கோடிங் பண்ணுறது மேக்ஸிமம் எல்லாராலையுமே பண்ண முடியும். லைக் நான் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங்கே பண்ண முடியாத அவங்களால கூட கோடிங் பண்ண முடியும். பிகாஸ் லைக் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிடலாம். பட் லைக் உங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல போகிறதே நீங்கள் தாங்கிற போது அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கிறதுக்காக மட்டுமே தான் வந்துட்டு கம்பெனிஸ் பேசிக்கலி இதை கேட்குறாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த மாதிரி டிஎஸ்ஏ வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் டைமு, இது மாதிரி வந்துட்டு நான் பண்ணுறது எதுக்குன்னே தெரியல, நான் போய் கம்பெனியில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது வந்துட்டு பார்ஷியலி ரைட் பார்ஷியலி ராங்னு சொல்லலாம். பேசிக்கலி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ரீசெண்டாக ஒரு இடத்துல வந்துட்டு டேட்டாபேஸ் சிஸ்டம் ஒன்று பில்ட் பண்ணிட்டு இருந்தேன். பில்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு கீ வேல்யூ ஸ்டோர் ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ கீ வேல்யூ ஸ்டோர்னா என்னென்னா, கீ டு வேல்யூ லைக் பேரிங் இருக்கும். அந்த கீ வேல்யூ ஸ்டோர் கிரியேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், ஹேஷ் மேப்
டேட்டா ஸ்ட்ரக்சர் பேசிக்கலி நான் பில்ட் பண்ணி அதை தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்துட்டு எனக்கும் புரியுது இது மாதிரி கம்பெனிஸ் பண்ணுறது கரெக்டுன்னு நான் சொல்லலை. பட் எதுக்காகன்னு சொல்லிட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்கலி டிஎஸ்ங்கிறது இதுதான். ஸோ இதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது வரிசையாக. ஸோ அரேஸு, ஸ்ட்ரிங்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அரேஸ்குள்ளே உள்ள மெத்தட்ஸ் லைக் 2 பாயிண்டர்ஸ் இருக்கலாம், ஸ்லைடிங் விண்டோ இருக்கலாம், இந்த மாதிரி சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கலாம். ஸோ இந்த இதெல்லாமே வந்துட்டு நான் அடுத்தடுத்து வீடியோவில் போட நான் ட்ரை பண்ணுறேன். இப்போயுமே நான் சொல்கிறேன், நான் ட்ரை தான் பண்ண முடியும். ஸோ என்னோடய பர்சனல் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. அதனால் ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் வீடியோஸ் வந்துட்டு நான் டெலிவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ யாரும் இதை வந்துட்டு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என்னடா அவன் ஒரு விஷயம் சொல்கிறான், நான் அதுக்கப்புறம் பண்ண மாட்டேறான்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன் பேசிக்கலி. ஓகே, தேங்க்யூ.